கோடி கணக்க கடன் தீரும்னா நான் சொல்ல விஷயத்தை கட்டாயமா செய்யுங்க. இதை நீங்க பாருங்க, கட்டாயமா கடன் தீரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைக்கு இந்த பரிகாரம் நீங்க செய்யணும். அது எப்பேற்பட்ட கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடுங்க. என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமைக்கு ஒரு சின்ன பானை, முன்னாடி பிரீவியஸா பானை வாங்கிக்கோங்க. அது குட்டி பானை கூட இருக்கலாம். அந்த பானை நிறைய உப்பு நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு ஒரு 5 ரூபாய் காயின் 10 ரூபாய் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு காயின் அந்த உப்புல டிப் ஆயிடுங்க. வந்து உப்புல வச்சிருங்க. அந்த காயின் வெளியில தெரியக்கூடாது. இதே மாதிரி 18 வாரம் தொடர்ச்சியா நீங்க உங்க குலதெய்வத்தை மனசை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 5 ரூபாய் காயின் உள்ள வச்சுக்கணும். கடன் தீரான குலதெய்வமே அது வேணும், அது உள்ள வச்சிருங்க. அது மாதிரி 18 வாரம் தொடர்ச்சியா அந்த நீட்டா வைக்கணும். அந்த பானையும் நீட்டா வைக்கணும். 18 வாரம் பூஜை அறையிலே இருக்கட்டும். 18 வாரம் முடிச்சதுக்கு அப்புறம் 19வது வாரம் என்ன பண்றீங்கன்னா அந்த வைத்த காண எல்லாத்தையும் காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மஞ்சள் முடிச்சு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க. போயிட்டு குளிர பால் அபிஷேகமோ இல்ல உங்களால முடிஞ்சது ஃபுல் அபிஷேகம் நீங்க பண்ணலாம். பண்ணி அந்த காயினை கோயில் உண்டியில போட்டுருங்க. உண்டியில் இல்லாத கோயிலா இருந்தா அந்த சுவாமி பாதத்திலே வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க சுவாமி கும்பிட்டு வந்து வீட்டுல வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த உப்பை எடுத்து குளத்தை கரைச்சாலும் சரி, குலதெய்வத்துல குளம் இருக்காதுன்னா அதுல கரைச்சாலும் சரி, குளம் இல்லாத குலதெய்வம் வந்தா வீட்லயே ஒரு தண்ணியை போட்டு கரைச்சி உங்களுக்கு செடியில ஊத்திருங்க. இதை பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட கோடிக்கணக்கான இந்த கடனும் நிவர்த்தி ஆடுங்க.